Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி ஐஎஸ்எல் சீசன் 11ல இதுவரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் இந்த சீசன் இதுவரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி வந்து ஐஎஸ்எல் சீசன் 11ல பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை என்எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 11ஓட ரிவ்யூ தான் இது வரைக்கும் சென்னை என்எஃப்சி இந்த ஐஎஸ்எல் சீசன் 11ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் புவர் பெர்ஃபார்மன்ஸை சென்னை என்எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் ஆகணும். சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அட்டாக் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே சென்னை என்எஃப்சி இந்த சீசனில் ஆல் ஓவராக கொஞ்சம் புவரான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ நடந்த 19 மேட்சஸில் டோட்டலாக சென்னை என்எஃப்சி இது வரைக்கும் 19 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, 9 மேட்ச் தோத்துருக்காங்க. அதே போல் இப்போ 18 பாயிண்ட்ஸோட 10th பொசிஷன்ல இருக்காங்க சென்னை என்எஃப்சி. ஸோ இப்போ நம்ம சென்னை என்எஃப்சி எனக்கு தெரிஞ்சு இன்னும் நமக்கு 5 மேட்சஸ் தான் இருக்கு. அந்த 5 மேட்சஸை ஜெயிச்சு அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸோட அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்னை என்எஃப்சி பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை என்எஃப்சி பிளே ஆஃப் போறது ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்லி ஆகணும். இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லணும். ஏன்னா சென்னை என்எஃப்சி பெருசா இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணல, டு பி ஆனஸ்ட் அதுதான் உண்மை கூட. ஸோ சென்னை என்எஃப்சி இந்த சீசன் ஏன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கு மெயினாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐஎஸ்எல் சீசன் 11ல எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் இந்த சீசன் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் டோட்டலாக 32 கோல்ஸை கன்சீட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இன்னும் 5 மேட்ச் வேற இருக்கு. ஸோ அதனால சென்னை என்எஃப்சி ஒரு மேட்சுக்கு 1.7 கோல் ஆவரேஜாக கன்சீட் பண்ணுறாங்க. நம்மளோட ஃபாரின் டிஃபெண்டர்ஸ் ஆகட்டும், எல்சினோ, ரியான் எட்வர்ட்ஸ் ஆகட்டும், அதே இந்தியன் டிஃபெண்டர்ஸ் ஆகட்டும், யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ இதுதான் சென்னை என்எஃப்சியோட ஒரு பெரிய டிஃபென்ஸில் நமக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கிறது. அதே போல் நம்ம எத்தனை கோல் ஸ்கோர் பண்ணாலுமே கடைசி மினிட்ல நம்ம கன்சீட் பண்ணி சில மேட்சஸ் தோற்று போயிருக்கோம். ஒடிசா எஃப்சி மேட்ச் எடுத்துக்கலாம், அதே போல் நம்ம மோகன் பகான் எஸ்சியோட ஆடணும், அவங்களோடையுமே இதே தான் பண்ணோம். கடைசி 90+4 மினிட்ல ஒரு கோல், அதே போல் 90+12 மினிட்ல ஒரு கோல் அடிச்சு அவங்க ட்ரா பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம 2-0ன்னு ஃபுல் டைம் வரைக்கும் லீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எக்ஸ்ட்ரா மினிட்ல அவங்க 2 கோல் ஸ்கோர் பண்ணி அவங்க அந்த மேட்சே ட்ரா பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் சென்னை என்எஃப்சி வின்னிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே பல பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சென்னை என்எஃப்சிக்கு எனக்கு வந்து பெரிய டிராபேக்காக இருக்குன்னு சொல்லி தான் ஆகும். அதே போல் சென்னை என்எஃப்சியோட அட்டாக் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை என்எஃப்சி அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐஎஸ்எல் சீசன் 11லேயே ஒரு டீம் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணதுன்னா அது நம்ம சென்னை என்எஃப்சி தான். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட சான்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் அதை நம்ம கோலாக கன்வெர்ட் பண்ணல. ஸோ இதுதான் நமக்கு அட்டாக்ல இருக்கிற பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை என்எஃப்சியோட அட்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லை டிஃபென்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்டாக் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ்னால தான் நம்ம தொடர்ந்து ஒரு 7 மேட்சஸ் நம்ம இன்னும் வின்னே பார்க்கல. கடைசியாக நம்ம எப்போ ஜெயிச்சோன்னா ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிராக 1-0ன்னு ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 7 மேட்சஸ் நமக்கு வந்து நம்ம ட்ரா இல்லை லாஸ்ட் தான் ஆகிறோம், இன்னும் வின்னிங் ஸ்டேஜுக்கே நம்ம திரும்பல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் இந்த நேரத்தில் ஸ்டெப் இன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் இந்த வாட்டி கூட இப்போ ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் பிரீத்தம் கோட்டலை சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு சீனியர் டிஃபெண்டர், ஸோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். ஸோ அதே போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சியோட டிஃபென்ஸ் அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சென்னை என்எஃப்சி வின்னிங் ஸ்டேஜஸ்க்கு வருவாங்க. அதே போல் நம்ம சென்னை என்எஃப்சி கோலை கன்சீட் பண்ணக்கூடாது லாஸ்ட் மினிட்ல, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே சென்னை என்எஃப்சி அடுத்த அந்த மேட்சை ஜெயிச்சு மற்ற டீம்ஸை டிபெண்ட் பண்ணி பிளே ஆஃப் போகலாம். பார்ப்போங்க, நீங்கள் சொல்லுங்கள் சென்னை என்எஃப்சி ஐஎஸ்எல் சீசன் 11ல பிளே ஆஃப் போவாங்களா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் சென்னை என்எஃப்சியோட புவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் என்ன, டிஃபென்ஸா இல்லை அட்டாக்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.